இல்லை அது ஏடிஎம்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்களோட பேசிக்கோங்கட்டாங்க. இது எடப்பாடியோட சம்மதத்தோடு தான் இது நடக்குது. வழக்கமாக ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வர எலெக்ஷன் வரும், மே ஃபஸ்ட் வீக் போகுன்றாங்க. எலெக்ஷன்ஸ் தள்ளி போக போக திமுகவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். அதிமுக பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லிக் கொண்டவர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ அதிமுக அவர் கையை விட்டு போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். சீமான் அவரோட 8% வச்சுட்டு அவர் ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் கற்பனா உலகத்தில் வாழ்கிறாரு. பிஜேபியோட தான் ஏடிஎம்கே அலைன்ஸ். கூட்டணி கட்சிகளுக்கான சீட்ஸை வந்து பிஜேபி தான் அலாட் பண்ணும். அன்புமணிக்கு மட்டும் இவர் அலாட் பண்ணுவார், இவர் டேரக்டாக ஏடிஎம்கே அலாட் பண்ணுவார். மற்றபடி டிடிவி வாசனுக்கெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதிமுக ஒன்றிணைக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுகவோட கூட்டணியில் இந்த கட்சிகள் இவங்களும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாளஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணல, கொடி மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களே பிறந்தநாள் விழாவில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே இல்லை அப்படின்ட்டார். ஆனால் திருப்பி ஏடிஎம்கே சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கார். அதிமுக ஒன்றிணைக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுகவோட கூட்டணியில் இந்த கட்சிகள் இவங்களும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தலை பிச்சுக்குச்சு, அது வந்து ஒரு 4 பக்கத்துலையும் பிச்சுக்கினாங்க. சசிகலா 5 வருடங்களாக அவர் தன்னை அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லி கொண்டிருந்தவர். ஜெயா டிவியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மான் தான் 4 வருஷமாக நியூஸ் போச்சு. தியாக தலைவி. அதிமுக பொதுச் செயலாளர்னு தன்னை சொல்லிக் கொண்டவர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ அதிமுக அவர் கையை விட்டு போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். மற்றொரு கேலி கூத்து அரங்கேற காத்திருக்கிறது. அதை நீங்கள் இக்னோர் பண்ணலாம், பேச வேண்டிய அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. பட் தினகரன் அஞ்சுகிறார். ஏனெனில் சசிகலாவோட வருகையால் முக்குளத்தோர் வாக்குகள் ஒரு 10 தொகுதிகளிலோ அல்லது 20 தொகுதிகளிலோ, அதிகபட்சம் 20 தொகுதிகள் 10ன்னு வைத்து கொண்டால் கூட வந்து அது என்டிஏக்கு நஷ்டம். தினகரன் எடுத்திருக்கப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு தான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஷீட் ஷேரிங்க நான் வந்து ஏடிஎம்கேயோட பேச மாட்டேன், பிஜேபியோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு தினகரன் அவர்களும் வாசன் அவர்களும் சொல்கிறதுக்கான காரணமும் தேவை என்ன? இல்லை அது ஏடிஎம்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்களோட பேசிக்கோங்கட்டாங்க. இது எடப்பாடியோட சம்மதத்தோடு தான் இது நடக்குது. அலைன்ஸ்குள்ளே அவங்க வரும்போது பிஜேபியோட தான் ஏடிஎம்கே அலைன்ஸ். எல்லோரும் என்டிஏக்குள்ளே இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கான சீட்ஸை வந்து பிஜேபி தான் அலாட் பண்ணும். அன்புமணிக்கு மட்டும் இவர் அலாட் பண்ணுவார், இவர் டேரக்டாக ஏடிஎம்கே அலாட் பண்ணுவார். மற்றபடி டிடிவி வாசனுக்கெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்க அரேஞ்ச்மெண்ட்டு. அதில் ஒன்றும் யாருக்கும் வருத்தமும் இல்லை. மியூச்சுவலி அக்செப்டட் பொசிஷன் அது, போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அண்ட் தி ஸ்மாலர் பார்ட்டிஸ். சார், கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அதே அளவுக்கு வந்து டிஎம்கே காங்கிரஸோட அலைன்ஸ் அந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து இது ஒரு சலிப்பை ஏற்படுத்தணும். இந்த 2 கட்சிகள் மாறி மாறி பண்ணுற விஷயங்கள், இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள், ஷீட் ஷேரிங் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா முன்னாடி இந்த தேர்தலில் இவ்வளோ டிஸ்கஷன் இது பற்றின விஷயங்கள் இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. நான் இவ்வளோ சோஷியல் மீடியா வளர்ந்து இப்போ ஆல்மோஸ்ட் பீப்புள் எல்லாமே அவராக இருக்கிறப்ப இந்த மாதிரி டிஸ்கஷன் கட்சிகளோட நன்மதிப்பை குறைச்சி விட்டுறோம்ல. கண்டிப்பாக மக்கள் மத்தியிலும் நம்பகத்தன்மை இழந்து நிற்கிறார்கள். அவன் வேணா அவன் கூட வேணா போகலாம் ஆகிப்போச்சு இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ஆர் கோயிங் டு டிசைட். அங்கேயும் பேசுவேன் இங்கேயும் பேசுவேன் போது எலெக்ஷன் டைம் இது. பட் இவங்க எலெக்ஷன் ஃபீவர் டாப்பில் போகும்போது காணாம போயிடுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நின்றுடுங்க. ஓரளவு விஜய் வந்து நிற்கலாம், அது எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் சீமான் அவரோட 8% வச்சுட்டு அவர் ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் கற்பனா உலகத்தில் வாழ்கிறாரு சீமான். அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. அவருடைய நோக்கங்கள் நல்ல நோக்கங்கள், உயர்வானவை. ஆனால் வழிமுறை வந்து கதைக்கு உதவாதது என்ற புரிதல் அவருக்கு இல்லை. அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இந்த 3 பேர் தான். அதில் வந்து விஜய் வந்து நாளாக அவருடைய இது குறையுதுன்றாங்க, டிப் ஆகிட்டுருக்கு பாப்புலாரிட்டி. 30% 27 ஆயிருக்குன்றாங்க. அது வரும் நாட்கள் இன்னமும் குறையலாம். ஸோ களம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்து நின்றுடும். அப்போ பல பேர் காணாமல் போவாங்க. பல பேரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. சீன்லேயே இருக்க மாட்டாங்க அவங்க. 92, 96 ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி, காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சுப்பிரமணிய சாமியும். வாழப்பாடி ராமமூர்த்தி தெருக்களில் போராடினார், சுப்பிரமணிய சாமி நீதிமன்றங்களில் போராடினார். கடைசி ஒரே மாதம் தமாக காங்கிரஸ்லாம் வெளில வந்து மூப்பனார் வராரு. திமுகவோட அலையன்ஸு கருணாநிதி தான் கதாநாயகன். 180 சீட்டு அடித்து தூக்கின்னு போகிறாங்க. அதில் இது 11th ஹவரில் அது வரும்போது அந்த தமாக வந்து உதயமாய் வெளியில் வரத்துக்கு ஒரு வாரம் முன்னால் வரைக்கும் கூட திமுக அலுவலகம் விரிசோடி கிடக்கும். சிபிஐ மட்டும் போய் கையெழுத்து போட்டுட்டு 8 சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க திமுக கிட்டேருந்து. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஜெயலலிதான்னு நினச்சின்னு இருந்தாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்தது, காங்கிரஸ் உடஞ்சது, மூப்பனார் வெளியில் வந்தார், திமுகவோட போனார், 40 அசம்பிளி 20 பார்லிமெண்ட் வாங்கினார், ஜெயிச்சார், ஆட்சி மாற்றம் வந்தது.
அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமாக வெளியில் வரத்துக்கு முன்னால் வரைக்கும் திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் விரிச்சோடி கிடக்கும். அதனால் காலம் எப்போ எப்படி புரட்டி போடும் தெரியாது யாரையும். ஆனால் அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே அலுவலகம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ திருப்பி பழையபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜெயலலிதாவோட பிறந்தநாள் விழாவுக்கு திருப்பி பழையபடி ஏடிஎம்கே சுச்சுவேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக மீண்டும் ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, இப்போ எதுவும் சொல்ல முடியலங்க. இப்போ வந்து டைஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஃப்ளூயிட் சுச்சுவேஷன். இப்போ எந்த கருத்தும் எந்த விதமான ஒரு 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 விதமான கணிப்பு என்பது இப்பொழுது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாததாக தான் இருக்குது. ஃபீல்ட் இஸ் ஃப்ளூயிடுன்னு தான் எனக்கு தோணுது. பட் 4 கார்னர் ஃபைட்டில் இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. பட் அதை உறுதிக்கிட்டு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நாள் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரணும், அலையன்சஸ் இன்னும் ஃபார்முலேட் ஆகணும், கேண்டிடேட் லிஸ்ட் வந்த பிறகு வேணால் நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ கூட இந்த தடவை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டேஜில் வந்து எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியல. ஒரு விஷயம் 4 கார்னர் ஃபைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்றது மட்டும் அது அந்த ஒரு அளவுக்கு அதை சொல்லலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அதுவே ஃபுல் மெஜாரிட்டியாக அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வருமா, இதெல்லாம் வந்து ஹேங் அசம்பிளி வருமா, சார் $1 million கொஸ்டின்ஸ். அட்லீஸ்ட் வேட் டு வெயிட் டில் நோட்டிஃபிகேஷன். ஓகே சார். நோட்டிஃபிகேஷன் டிலேக்கான காரணம் இல்லை, அது யூஸ்வல் ப்ராசஸ். அது ஒன்றும் டிலேவும் ஆகல, ஒன்றும் ஆகல. தப்பான வார்த்தை அது. வெஸ்ட் பெங்காலில் பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்காங்க. என்ன ப்ராசஸே முடியல. எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஒடிசா ஜார்க்கண்ட்லேருந்து வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை திருப்புறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ இது ஒன்றும் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குறை சொல்கிறதுனா சொல்லிகிட்டே போகலாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இனிமேலாம் குறை சொல்லி உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இனிமேல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் கமிஷன் ஃபுல் கமிஷன் விசிட் இருக்குது வெஸ்ட் பெங்காலுக்கு. அதுக்கு பிறகு அவங்க முடிச்சுட்டு ஏப்ரல் 2nd வீக் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வருமா, செகண்ட் ஃபேஸில் வருமா, தேர்ட் ஃபேஸில் வருமா? இன்றைக்கி தினமலர்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு வழக்கமாக ஏப்ரல் 1st வீக்கில் வர எலெக்ஷன் வர மே 1st வீக் போகுன்றாங்க. எலெக்ஷன்ஸ் தள்ளி போக போக திமுகவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்த 5000 ரூபாயெலாம் வந்து மக்கள் மனதிலேருந்து மறந்துடும். எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் வருதோ திமுகவுக்கு நல்லது, எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் தள்ளி போதோ அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லது. வெரி சிம்பிள். ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக டெவலப் ஆகும். ஆல்ரெடி இருக்குது, அது இன்னும் அதிகமாகும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான்னு நேற்றுக்கு பாருங்கள். தேங்க்யூ சார்.